கத்தோலிக்க திரு அவையின் மறைவல்லுநர்களில் மிகவும் புகழ்பெற்றவர். கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் மற்றும் மாணாக்கரின் பாதுகாவலர். நற்கருணை ஆசிரியின் பொழுது நாம் எல்லோரும் பாடுகின்ற மாண்புயர் இவ்வருள் அடையாளத்தை என்னும் வரிகளை தன்னகத்தே கொண்ட பாடுவாய் என் நாவே என்ற பாடலை இயற்றியவர். தான் வாழ்ந்த 49 ஆண்டுகளில் 60 புத்தகங்களை எழுதியவர். ஆம், இன்று நாம் காண இருக்கும் புனிதர் மறைவல்லுனர் புனித தாமஸ் அக்குவினாஸ். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம். இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம். புனித தாமஸ் அக்குவினாஸின் பிறப்பு 1225ஆம் ஆண்டில் இத்தாலி நாட்டின் ரோக்கசிகா என்ற கோட்டையில் செல்வ செழிப்பான அரச குடும்ப தம்பதியினரான அக்வினா லாண்டோ பிரபு மற்றும் தியோடோரா ஆகியோருக்கு பிறந்த கடைசி மகன்தான் அக்வின் தோமா. பேரரசர் 6ஆம் ஹென்றி மற்றும் 2ஆம் ஃப்ரெட்ரிக் ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த குடும்பம் என்பதால் சமூகத்தில் முழு மரியாதையுடன் வாழ்ந்து வந்தார். 5 வயதில் புகழ்பெற்ற மொந்தை கெசினாவில் கல்வி கற்கச் சென்றார். தன்னுடைய மகன் படித்து பட்டம் பெற்று அரசவையின் மகிமையில் ஒளிர்வான் என காத்திருந்த தந்தைக்கு ஓர் அதிர்ச்சி காத்திருந்தது. துறவு வாழ்வில் ஆர்வம். அக்காலத்தில் நேபிள்ஸ் பகுதியில் மறையுரையாற்றிய புனித ஜூலியனின் கருத்துக்களால் அக்வின் ஈர்க்கப்பட்டார். அவரை சென்று சந்தித்தார். அவரின் வழிநடத்துதலோடு சாமிநாதர் சபையில் சேர முடிவெடுத்தார். ஆனால் அதிகாரத்தை பற்றி மட்டுமே சிந்தித்து வந்த அவருடைய குடும்பத்தினர் மற்றும் சகோதரரால் இதை ஏற்க முடியவில்லை. எனவே பாரிஸுக்கு மேற்படிப்பு கற்கச் சென்ற அக்வின் தோமாவை வழிமறித்து பிடித்து வந்து ஜியோவானி அரண்மனையில் மறைத்து வைத்தார்கள். தப்பித்தல். அக்வின் தோமாவினுடைய சகோதரர்கள் அவரை மனம் மாற்ற 2 விபச்சாரிகளை அவரிடம் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் புனிதர் அந்த பெண்களை நெருப்பிலான இரும்பை கொண்டு விரட்டிவிட்டார். அந்த இரவில் 2 வானதூதர்கள் அவருக்கு கனவில் தோன்றி அவருக்கு உறுதி தந்தார்கள். சிறை நாட்களில் தாயினுடைய அரவணைப்பு அவருக்கு இருந்தது. சகோதரி கொண்டு வந்த மெய்யியல் மற்றும் இறையியல் சார்ந்த புத்தகங்களை வாசித்தார். தொடர்ந்து வாசித்தார். சிறையில் இருந்தாலும் நிறைவாய் இருந்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு சாமிநாதர் சபை துறவிகள் சிலர் ஒரு கூடையில் வைத்து அவரை அரண்மனையிலிருந்து காப்பாற்றினார்கள். இவை அனைத்திற்கும் அவருடைய தாயின் உதவி பக்கபலமாய் இருந்தது. குருவாக. அக்வின் தோமாவிடமிருந்த அறிவையும் ஞானத்தையும் கண்ட சாமினார் மடத்தில் இருந்த எல்லாருக்கும் இன்ப அதிர்ச்சி. எனவே உடனடியாக கொலோன் நகருக்கு இறையியல் படிக்க அவரை அனுப்பினார்கள். அங்கே புனித பெரிய ஆல்பர்ட்டிடம் 4 ஆண்டுகள் கற்ற பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். பாரிஸ், நேபிள்ஸ் மற்றும் ரோமையில் ஆசிரிய பணி செய்தார். ஆசிரிய பணி. திருத்தந்தை 6ஆம் அர்பனின் ஆட்சி மன்றத்தில் 1261 முதல் 64 வரை பணியாற்றினார். அப்பொழுதுதான் நற்கருணை திருநாள் திரு அவையில் ஆரம்பமானது. எனவே அதற்கு தேவையான திருப்பலி, மாலை ஆராதனை போன்றவற்றை எழுதினார். நற்கருணை எழுந்தேற்றத்தின் பொழுது பாடப்படும் மாண்புயர் இவ்வருள் அடையாளத்தை என்னும் பாடலையும் இன்ன பிற பாடல்களையும் ஏற்றினார். நேபிள்ஸ் ஆயராக பணியாற்ற கேட்டுக்கொண்ட திருத்தந்தையிடம் பணிவோடு மறுப்பு தெரிவித்த அக்வின் 1269 முதல் 72ஆம் ஆண்டுகளில் மீண்டும் பாரிஸ் சென்று ஆசிரிய பணியை துவங்கினார். தான் வாழ்ந்த 49 ஆண்டுகளில் 60 புத்தகங்களை எழுதினார். எழுதுவதற்கு முன்பாக நற்கருணை ஆண்டவரிடம் மன்றாடி மனதை ஒருமுகப்படுத்திய பிறகே எழுத ஆரம்பித்தார். அவற்றில் இறையியலின் சுருக்கம் மற்றும் வேற்றினத்தாரின் கொள்கை மறுப்பு என்னும் நூல்கள் முக்கியமானவை. மாணாக்கரின் பாதுகாவலர். அக்வினோ நகர் தாமஸ் தன்னுடைய வாழ்நாட்களை கல்வி கற்றுக் கொடுக்கவும் இறையியல் மற்றும் மெய்யியல் நூல்கள் எழுதுவதிலுமே செலவிட்டார். இறைவேண்டலில் இறைவன் இவருக்கு காட்சி தந்து, தாமஸ், நீ என்னை பற்றி மிகச்சிறப்பாய் எழுதியுள்ளாய். உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு தாமஸ், எதுவும் வேண்டாம், நேர் மட்டும் போதும் ஆண்டவரே என்றார். எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட காட்சியை நான் கண்ட பிறகு, அந்த இறை அனுபவத்தை நான் பெற்ற பிறகு, நான் எழுதிய அனைத்தும் சிறு தூசி என நினைக்கிறேன் என தம்முடைய நண்பர் ரெஜினால்டிடம் அவர் கூறினார். அதன் பிறகு எழுதுவதை நிறுத்திவிட்டார். விண்ணகப் பிறப்பு. எங்கிருந்து இவ்வளவு ஞானம் உமக்கு கிடைத்தது? ஞானம் அளித்த நூலகத்தை எனக்கு காட்டும் என ஒருவர் அவரிடம் கேட்க, பல அறைகளை கடந்து சிறு ஆலயம் ஒன்றில் புகுந்து அங்கு ஓரத்தில் ஒதுங்கியிருந்த சிலுவையை காட்டி, இதோ இதில் தொங்குகிறாரே, இவரிடமிருந்துதான் என் ஞானம் ஊற்றெடுத்தது என்றார். திருத்தந்தை 10ஆம் கிரகோரி கிபி 1274 மே 1 தேதி லைன்ஸில் பொதுச்சங்கம் கூட்ட திட்டமிட்டிருந்தார். அச்சங்கத்திற்கு அக்வின் தோமாவை அழைத்திருந்தார். அங்கு புறப்பட்டு செல்லும் பொழுது தோமா கீழே விழுந்து காயமடைந்தார். தொடர்ந்து உடல்நலம் குன்றி இருந்தார். இறைவனின் அழைப்பை ஏற்று கிபி 1274 மார்ச் 7ஆம் தேதி இறைபதம் அடைந்தார். திருத்தந்தை 22ஆம் யோவான் கிபி 1323 இவரை புனித நிலைக்கு உயர்த்தினார். திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் கிபி 1567 ஏப்ரல் 14 அன்று இவரை திரு அவையின் மறைவல்லுனராக உயர்த்தினார். மாணாக்கரின் பாதுகாவலரான புனித அக்வின் தோமாவே
நீர் தலை சிறந்த ஞானியாக இருந்தாலும் தாழ்ச்சியோடு இறையன்பால் தூண்டப்பட்டு வாழ்ந்தீர். எங்கள் மாணவச் செல்வங்கள் பயனுள்ள முறையில் கல்வி கற்று சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக தங்களது கல்வி அறிவை பயன்படுத்த இறைவன் அவர்களுக்கு ஞானத்தை தந்து வழிநடத்திட அன்பு புனிதரே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் தொடர்ந்து பரிந்து பேசி மன்றாடும். ஆமென்.